ஓம் பிரித்திங்கிராய் தாயே போற்றி போற்றி. ஓம் பிரித்திங்கிராய் அம்மனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உன் தாய் பிரித்திங்கிராய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. என்னை அலட்சியம் செய்து விடாமலும் தவிர்த்து விடாமலும் இதை முழுமையாக கேட்டாயானால் இந்த தாய் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, இன்று உன் பிரித்திங்கிராய் தனியாக வரவில்லை, என்னோடு ஒருவரை அழைத்து வந்திருக்கின்றேன் என் தங்கமே. என்னவோ நான் தனியாக உனக்கு தரும் வாக்குகளை நீ கேட்கின்றாய். ஆனாலும் என்னவோ உன் தாயான எனக்கு இன்று இவ்வளவு மகிழ்ச்சி தங்கமே. இன்று உன் தாய்க்கு உன்னிடம் பேசும் பொழுது மெய்சிலிர்த்து போகின்றது என் தங்க குழந்தையே. இந்த பிரித்திங்கிராய் தாய் சொல்வதை நீ செவி கொடுத்து கேட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற அதிசயங்களை இனி என்னவாக நடக்கப் போகின்றது என்பதை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே. அம்மாவுக்கும் பிள்ளையோடு பேச வேண்டும் என்ற உடனே இன்று இத்தனை மகிழ்ச்சியாக வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. அதற்கு என்ன காரணம் என்ன குழந்தையே? உன் முன்னால் நான் நிற்கும் பொழுது உனக்கு நான் எப்பொழுதுமே உன் மனதில் இருக்கின்ற குழப்பங்களை தீர்த்து கொடுத்து விடுவேன். ஆனால் இன்று என் குழந்தை என்று நான் நினைப்பேன். ஆனால் இன்று என் குழந்தை தெளிந்த மனதை கண்டு மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே. எந்த ஒரு விஷயத்தையும் நீ எதிர்கொள்ள முடியும் என்று என் பிள்ளை இப்பொழுதெல்லாம் நினைப்பதால் எனக்கு மகிழ்ச்சி என் தங்கமே. என் பிள்ளை நினைத்தால் எதையும் செய்துவிடும் முடியும், எதையும் எல்லாம் நடத்திவிட முடியும், உன்னிடம் புரிய வைக்க முடியும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை சரியான சந்தர்ப்பத்தில் உனக்கென்று எல்லாம் உண்மைகளையும் புரிய வைத்து அதை எல்லாம் சரியாக உனக்கு புரிய வைத்து கொள்ள வேண்டிய நேரம் நடந்து முடிந்த விஷயங்களையும் எல்லாம் நினைத்து கலங்காதே. உனக்கு நான் நடக்கக்கூடிய விஷயங்களை கூறுகின்றேன். உண்மைகளை சரியாக புரிந்துகொள். உன் அம்மாவின் அன்பு இனி உனக்கே தங்கமே என்று நீ நினைத்து உன் முன் உன் தாய் வந்து நிற்கின்றேன் அன்பு குழந்தையே. உனக்கு என்ன செய்ய என்பதை உனக்கு உன் தாய் கண்டிப்பாக காட்டுவேன் அல்லவா. நீ என் மீது கொண்ட அன்பிற்கு நான் உனக்கு என்ன தரப்போகின்றேன் என்று நினைக்கின்றாய் தங்கமே? நிறுத்து, கட்டாயமாக கொடுப்பேன் அல்லவா. நன்மை சுற்றி இருந்த வாழ்க்கையில் நமக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களும் என்ன பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை இனி இந்த வாழ்க்கை என்னவாக மாறி கொடுக்க போகின்றது என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்கமே. புரிகின்றதா? எதையும் பெரிதுபடுத்தி கொள்ளாமல், எதையும் எண்ணி கலங்கி விடாமல், உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு நின்று இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்று எல்லாம் நாம் சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. கலங்காமல் நின்று தெரிந்து கொள். பல விஷயங்கள் எல்லாம் உனக்கு உணர்த்தும் நேரம் இந்த வாழ்க்கை அத்தனையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் நேரம் இந்த பிரித்திங்கிராய் உனது மாற்றத்தை கண்டு மனமகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன் என் பிள்ளையே. என் பிள்ளைக்கு மனதில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களை கண்டு நான் மகிழ்ச்சியை அடைந்திருக்கின்றேன். மிகுந்த சந்தோஷத்தில் உன்னை தேடி ஓடி வந்திருக்கின்றேன். நீ எத்தனையோ விஷயங்களை உன் வாழ்க்கையில் நீ உணரத் தொடங்கி இருக்கின்றாய் என் தங்கமே. எத்தனையோ உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கின்றாய் என் குழந்தையே. உன்னோடு நான் இருக்கும்போது
உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ அது உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் நேரத்தில் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே உனக்கு நிறைவாக கொடுத்ததில் நிறைவடைகின்றேன் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க ஆசைப்பட்டிருந்தேனோ என் அன்பு குழந்தையே, நீ நினைக்கலாம், அம்மா நான் எவ்வளவு வேதனையில் இருந்தேன் தெரியுமா? நீ என்னை அத்தனை சுலபமாக மாறிவிட்டேன் என்று சொல்லிவிட்டீர்கள் என்று சொல்கின்றாய். அப்படி நான் என்ன மாறி இருக்கின்றேன் என்பதை நீ எனக்கு சொல்லிவிட முடியுமா என்னிடம் கேட்கின்றாய் என் பிள்ளையே. எனக்கும் தெரியும் என் பிள்ளைக்கு நீ கண்கலங்கத்தான் இருக்கின்றாய். யாருக்கும் தெரியாமல் தனியில் அழுதுதான் செய்கின்றாய். எந்த ஒரு விஷயத்தையும் மனதிற்குள் மாற்றம் இல்லாமல் இருந்து கிடையாது என்று ஒன்று இருக்கின்றது என் தங்கமே. ஒன்று போனால் இன்னொன்று என்று உன் மனதை போட்டு அழுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. அதாவது ஒரு கஷ்டம் மேலும் மறுபடியும் ஒரு கஷ்டம் உனக்கு வந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஒன்றன் பின் ஒன்று உனக்கு வந்து சேர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. என்னவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தில் எல்லாம் நீ கவனமாக அறிந்து கொள்வாய் என் தங்கமே. இந்த நேரம் உனக்கு எல்லாம் விஷயங்களையும் வெற்றி கிடைக்கும்படி செய்யும் என்பதை நீ கூடாது என் குழந்தையே. உன் தாய் உன்னோடு இருக்கும் இந்த நேரம் உனக்கு அனைத்தும் நிறைவாக இருக்கும். எதையுமே என் பிள்ளை நீ சரியாக நடத்தி முடிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையுமே என் குழந்தை நீ தெளிவாக உணர்ந்துவிட வேண்டும் என்று நான் உன்னோடு இருக்கின்றேன். இந்த நேரம் ஒன்று உனக்கென்று ஒரு மாறுதலை கொடுக்கின்றேன். என்ன என்று தெரிந்திருக்கின்றதா? முன்பெல்லாம் ஒருவர் உன்னை காயப்படுத்தினால் நீ கலங்கிவிடுவாய், என் உலகமே இருண்டு விட்டது போல இருப்பாய். ஆனால் இப்பொழுது எல்லாம் அப்படி இல்லை. என்னதான் நடக்கின்றதோ என்று நாமும் பார்த்துவிடலாம். எவ்வளவு தூரம்தான் அவர்கள் செல்வார்கள் என்று நாமும் பார்த்துவிடலாம் என்று எண்ணம் உனக்குள் வந்திருக்கின்றது அல்லவா? இது உண்மைதானே என் தங்கமே? இதுவெல்லாம் உனக்கு தெரிகின்றதா என் தங்கமே? நாம் அழுவது ஆள் இங்கு எந்த நன்மையும் நடக்கப் போவது கிடையாது. நாம் அழுக கொண்டே இருந்தாலும் அவர்கள் நம்மை மறக்க போவது கிடையாது. அதனால் என்னவாக என் பிள்ளைக்கு ஒரு கலக்கம் மட்டும் வந்துவிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் என்னாலும் கூட என் குழந்தைக்கு எந்த ஒரு கலக்கமும் இருந்துவிடக்கூடாது. இன்னும் ஒரு சில நாட்களில் அதுவும் மாறிவிடும். ஒரு சில மனிதர்களை இப்படியே பார்க்க நேரிடும். நன்மையாக இருந்தாலும் கூட நிச்சயமாக அவர்களின் குணங்களை கண்டு பயந்துவிடக்கூடாது. என்னவென்று அது எது நடக்கும் என்று என் பிள்ளைக்கு நீ வருத்தப்படக்கூடாது. என்ன நடந்துவிடமோ என்று நீ கவலைப்படக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் எல்லாம் சரியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பது இந்த பிரித்திங்கிராய் உன் முன் வந்திருக்கின்றேன். உன் முன் இருக்கின்றேன். இந்த காலம் உனக்கு எல்லாம் சரியாக நடக்கவிட வேண்டுமல்லவா என் செல்வமே? உனக்கு சரியாக நடக்கும். உனக்கு உணர்த்தி கொடுப்பேன் அல்லவா? இத்தனை காலம் நீ பார்த்ததை நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே. அத்தனை நிலையிலுமே என் பிள்ளை கவனமாக இருந்தால் ஆனால் உன்னை தேடி வரும் எல்லாம் சரியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நடப்பது எல்லாம் சரியாக இருந்தால் உன் வாழ்க்கை கொடுக்கும் எதையுமே நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். உன் பிரித்திங்கிரா முன் நின்று உனக்கு எதுவும் எடுத்து சொல்ல உனக்கு எத்தனையும் ஒன்றொன்றாக உனக்கு சரி செய்து உன்னிடம் பெற்று கொடுப்பேன் என் தங்கமே. உனக்கு
மதிப்பு கிடைக்கவில்லையா? இதை என்ன ஒரு நாள் அவர்கள்தான் என்று நீ விட்டுவிடு. எந்த ஒரு பிள்ளை வாழ்க்கையிலும் மேற்படியாக அவமானத்தை சந்தித்தோ, எந்த ஒரு பிள்ளை கஷ்டத்தை துக்கத்தை சுமந்தோ அந்த பிள்ளைதான் தெய்வ பிள்ளை, தெய்வம் துணையாக நிற்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. அந்த பிள்ளைக்குத்தான் தெய்வம் அந்த பிள்ளையின் உடன் இருக்கும், காக்கும் என்பதையும் மறந்துவிடாதே. உன்னை மேலும் மேலும் காயப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கும் உன்னோடு இருப்பவர்கள் பழகியவர்களாக இருந்தாலும் கூட நீ தேடி வரும் தெய்வம் உன்னோடு இருக்கின்றது. புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டம் என்பது இப்படித்தான் ஒருவருக்கு கிடைக்கும். அதிகமான அவமானத்தை, அதிகமான தோல்விகளை சந்தித்தவர்கள்தான் இன்று அதிகமாக வெற்றி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை புரிந்துகொள் என் தங்கமே. இதையெல்லாம் மற்றவர்களிடம் பேசும்போது தெரிந்து கொள்ள ஒரு வெற்றியை பெற்றிருக்கலாம். நின்று கொண்டுதான் பார் என் தங்கமே. இதை அனைத்தையும் யோசித்து பார். கஷ்டங்களை அனுபவித்தவனுக்குத்தான் வெற்றியும் வேகமாக கிடைக்கும் என்பதை, தான் சந்தித்த எவ்வளவு பெரிய சோதனைகளையும் எத்தனை சோதனைகளை கடந்து நான் பெற்றிருக்கின்றேன் என்று அப்பொழுதுதான் அதன் அருமை உனக்கு புரியும் என்று அவர்கள் நிச்சயமாக உனக்கு தெரியப்படுத்துவார்கள் என் குழந்தையே. எப்படியெல்லாம் தாண்டி என்னவென்று எதுவென்றாக இருந்தாலும் நீ யோசித்து மனநிலைக்குள் வந்து விட்டாய் என் தங்கமே. இனி நீ எதையுமே எண்ணி கலங்கக்கூடாது. இனி எதையுமே எண்ணி தவித்துவிடக்கூடாது. உனக்கென்று நான் இருக்கின்றேன். நான் தருகின்ற எல்லா விஷயங்களும் சரியாகத்தான் என்று உனக்கு புரிந்துவிடும் தங்கமே. அதை உன்னிடம் புரிய வைத்து சேர்த்து விடுவேன். உனக்கென்று கொடுக்கின்ற அத்தனையுமே உனக்குரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய செயல்களாக மட்டும்தான் இருக்கும் என் தங்கமே. என்னவென்றும் எதுவென்றும் உன் பிரித்திங்கராய் உன்னுடன் எடுத்து கொள்ளு விடுவேன் என்றால் அதன் பிறகு என் பிள்ளை எதை நினைத்தாலும் கலங்கக்கூடாது. அம்மாவிடமே உன் அன்பை கொட்டிவிடு என் தங்கமே. அம்மாவுடைய அன்பு உனக்கு கிடைக்கின்ற தருணம் கைகளில் உனக்கு கை கொடுப்பது போன்று இருக்கும் என்பதுதான் உண்மை என் தங்கமே. உன் கண் கலங்கும் என் தங்கமே. ஆசைப்பட்டதை பெற்று விடுவாய் என் தங்கமே. நீ விரும்புகின்ற விஷயங்களை அடைந்து விடுவாய். உனக்கென்று ஒரு நாள் உன் தாய் உனக்கென்று ஒரு நாள் கொடுப்பாள் என் தங்கமே. அத்தனையும் உனக்காக இருக்கும் என் தங்கமே. உனக்கென்று நான் தருகின்ற அத்தனையுமே உன்னை பெருமைப்படுத்துவதற்காகவும் உன்னை பெரிய அதிசயப்படுத்தப்படும் என் தங்கமே. பிரித்திங்கராய் உடைய அன்பு உனக்கு கிடைக்கின்ற நேரம் என்ன மெய்சிலிர்க்க செய்கின்றது என் பிள்ளையே. இவர்கள் எப்படித்தான் என்று உனக்கு தெரிந்துவிட்டது அல்லவா? அவர்கள் இப்படிதான் என்று நீ புரிந்துகொள் என் தங்கமே. உனக்கு இந்த இடத்தில் புரிவதை விட என்ன தங்கமே வேலை? உனக்கு அவர்களை புரிந்து கொள்ளவிட்டால் உனக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அன்பு கிடைக்கின்றது என்று உனக்கு தெரிந்து விட்டதா என் தங்க குழந்தையே? உன்னை எப்போதாவது அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்வது இல்லை என்பதை தெரிந்து கொள் என் தங்கமே. அதனால் நீ எதற்காகவும் நீ போராடி கொண்டிருக்கின்றாய். அதற்கான ஊதியம் நிச்சயம் கிடைக்கும். அதனாலும் எதை நினைத்து செய்ய நினைக்கின்றாயோ ஆனாலும் நீ போராட்டத்திற்கு ஒரு அளவு இருக்கின்றது. எதற்காக போராடுகின்றோம், எந்த விஷயத்திற்காக போராடுகின்றோம், உண்மையில் எந்த விஷயத்திற்காக தெரிந்து கொண்டு அந்த விஷயத்தை பெறுவதற்கு தகுதி இருக்கின்றதா? அந்த விஷயம் நம்மை வந்து சேர அதற்கு தகுதி இருக்கின்றதா இல்லையா? எல்லாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு என்ன நடக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு
உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்துகொள். உனக்கு நிறைவாக நடக்க வேண்டும் என்பது இந்த பிரித்திங்கிராய் அன்பு. என் தங்கமே, என் குழந்தையே, உனக்கு எல்லாம் நிறைய நிறைய கிடைக்க வேண்டும் என்பது இந்த தாயின் வேண்டுகோள். என் தங்கமே, நீ சர்வ நிச்சயமாக நிறைவான எல்லாவற்றையும் பெற்று நலமாக வாழ்வாய். எந்த ஒரு மாற்றத்தை நான் உன்னிடம் கொடுத்தேனே அதை கடைபிடித்து வைத்துக்கொள். நீ கடைபிடித்த அத்தனையுமே இனி உனக்கு பயணத்தில் பல நன்மைகளை உனக்கு நடத்தி கொடுக்கும். என் தங்கமே, இனி என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கத்தான் வேண்டும். மற்றவர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வாய், எல்லாம் தாங்கிக் கொள்வாய். என் அன்பு கிடைக்கும் இடத்தில் நம்முடைய அன்பு இருக்கின்றது, நம்முடைய அன்பு பெரிதாக இருக்கின்றது என்பதை புரிந்துகொள். பரிமாற வேதனைகளை நான் இருக்கின்றேன், புரிந்துவிட்டதா அல்லவா? எதற்காக இந்த வாழ்க்கை இழந்து விடாதே. உன் வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கென்று நினைத்து அயராமல் உழைத்திரு. என் தங்கமே, என்றும் என் பிள்ளையோடு நான் இருக்கின்றேன், கலங்க வேண்டாம். நான் எந்த விஷயத்தையும் உனக்கு இனிமையாக கொடுத்து உன் எண்ணங்களில் தேவையற்ற எண்ணங்களை எடுத்து நன்மையை மட்டும் புகுத்து விடுவேன் என்பதை புரிந்து கொண்டு நீ உன் வாழ்க்கையை சரிவர வாழ். என் தங்கமே, நான் இருக்கின்றேன் என் குழந்தையே. ஓம் பிரித்திங்கிராய் தாயே போற்றி போற்றி. ஓம் பிரித்திங்கிராய் அம்மனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.